சம்மந்தமில்லாத இடத்துல சம்மந்தமில்லாத நேரத்தில் தமிழ் கன்னடம்னு பேசி தக் லைஃப் படத்தை கன்னடாவில் ஓட விடாமல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டு ரொம்ப உறுதியாக இந்த கமல் இருக்கிறாப்புல. கமல் பிரச்சனை ஒரு பக்கம் போடுது. அந்த தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுது ஆகலைன்றது ஒரு விஷயம். ஆகாமல் இருக்கிறது கன்னட மக்களுக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் உணர்வில் அப்படியே இதாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தக் லைஃப் படம் அங்கே ஓடலை, தமிழ் படம் அங்கே ஓடலை அப்படின்னா, கர்நாடகாவில் ஓடலைன்னா தமிழ்நாட்டில் கர்நாடகம் சம்மந்தப்பட்ட எதையும் நாங்கள் ஓட விட மாட்டோம். அதில் இந்த ஜனநாயகன் படம் அதனுடைய ப்ரொடியூசர் வந்து கர்நாடகக்காரர் போல். அதனால தமிழ்நாட்டில் அந்த படத்தை ஓட விட மாட்டோம்ன்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க முட்டாள்தனமாக. ஏற்கனவே விஜய்க்கு சோஷியல் மீடியாவில் ரேட்டிங் வந்து எகிரிக்கிட்டு போகுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி படம் ரிலீஸை ஒட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அதுவும் தேர்தலை ஒட்டி வருது ஜனவரியில், அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கலாட்டா பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவருடைய ரேட்டிங், அந்த டிஆர்பி ரேட்டிங் வந்து எக்கச்சக்கமாக ஆகி போயிடும். அது தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை.